ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதிர் லேர்னிங் டைம். இன்னைக்கு நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட பேர் அ லெசன் டு சேவ். அப்படின்னா சேமிக்கிறதுக்கான ஒரு பாடம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எதை சேர்த்து வைப்பீங்க? பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் இதெல்லாம் சேர்த்து வைப்பீங்களா? இல்லை வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடுவீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ இது ஒரு ஸ்டோரி. நம்ம ஸ்டோரி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன் த வே டு த பிளே கிரவுண்ட் இன் த ஃபீல்ட்ஸ், Amir saw dirt thrown out of a pit on the ground. He went near it and saw a small rat-like creature. He called out, "Hey, who are you? What are you doing in there?" ஸோ விளையாட போகிறதுக்கு முன்னாடி அமீர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ ஏதோ குழியிலேருந்து மண் வெளில வரத பார்த்தான். அவன் அது கிட்ட போய் பார்த்தா ஒரு எலி மாதிரி ஒரு மிருகம் இருந்தது. அதை பார்த்து அவன் கேட்குறான், "ஹே, யார் நீ? இங்கே என்ன பண்ணுற?" அப்படின்னு கேட்குறான். The creature came out and took a glance at the boy and said, "I am a mole. I am digging a burrow to catch the earthworms and save them for the winter." ஸோ அந்த எலி மாதிரி இருக்கிற மிருகம் வெளில வந்துட்டு அமீரை பார்த்துட்டு, "நான் ஒரு மோல், இங்கே நான் வந்துட்டு ஒரு பரோ தோன்றேன், அங்கே வந்துட்டு எர்த்வாம்ஸை பிடிச்சி வைப்பேன், எர்த்வாம்ஸ் தான் மண்புழு, பிடிச்சி வச்சு குளிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அமீர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். "Interesting. How do you catch and save them?" The mole replied, "I dig worm traps along the tunnels. When the earthworms cross it, they fall into it. I will bite and paralyze them and store in the tunnel to eat later." ஸோ அமீர் சொல்கிறான், "சுவாரஸ்யமாக இருக்கே, நீ எப்படி பிடிச்சி அதை சேர்த்து வைப்ப?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மோல் சொல்லுது, "நான் வந்துட்டு புழுக்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணுவேன். அந்த ட்ராப்ஸில் அந்த புழுலாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் நான் அதை கடிச்சிட்டு பேரலைஸ் ஆக்கிடுவேன். பேரலைஸ்னால் நகர விடாமல் கடிச்சு வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த டனல்ல சேர்த்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லுது அந்த மோல். The boy asked, "How many earthworms will you store?" The mole replied, "As many worms as I can get. I don't eat all of them. I save them for using later. Now I don't have any time to waste. I must build a lot of worm traps. See you later." The mole went inside the burrow. அமீர் அந்த அனிமலை பார்த்து கேட்குறான், "நீ எவ்வளோ மண்புழுவை சேர்த்து வைப்ப?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மோல் சொல்லுது, "எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ வேர்ம்ஸ் கிடைக்கிறதோ அவ்வளோ சேர்த்து வைப்பேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன். நான் அப்புறமா சாப்பிட்றதுக்காக சிலதை சேர்த்து வைப்பேன். இப்போ எனக்கு டைம் இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் நிறைய வேர்ம் ட்ராப் பில்ட் பண்ணணும். ஸோ நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோல் அந்த பரோக்குள்ளே போயிடுது. Just then, near the mole's burrow, Amir saw a leaf moving. He went near it and saw a small ant. The ant was carrying a big leaf. அதுக்கப்புறமா அந்த மோலோட பரோ பக்கத்துல அமீர் வந்துட்டு ஒரு இலை அசையறத பார்க்கறான். அவன் கிட்ட போய் பார்த்தா ஒரு குட்டி எறும்பு இருந்தது. அந்த எறும்பு ஒரு பெரிய இலையை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. The ant yelled, "Get out of my way. It will take too long to go around your feet." He asked the ant, "Hey, why are you carrying this big leaf? Isn't it easy to eat it and then go home?" அந்த எறும்பு அமீரை பார்த்து, "என் வழியை விட்டு நகுந்து போ, உன் காலை சுற்றி போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகும்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அமீர் கேட்குறான், "நீ எதுக்காக இவ்வளோ பெரிய இலையை சுமந்துக்கிட்டு போற? இதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் இன்னும் ஈஸி இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். The ant dropped the leaf and replied, "I am a leaf cutter ant. I am collecting leaves for my colony. I can carry leaves that weigh nearly 20 times my weight." Amir was surprised. He asked, "Do you eat leaves?" அந்த எறும்பு அந்த இலையை கீழே போட்டுட்டு பதில் சொல்லுது, "நான் ஒரு இலையை வெட்டுற ஒரு எறும்பு. நான் என்னோட காலனிங்கிறது அதோட வீடு. என்னோட வீட்டுக்காக இலையை சேர்த்து வைக்கிறேன். நான் வந்துட்டு என்னோட வெயிட்டோட 20 மடங்கு அதிக வெயிட்டை என்னால் கேரி பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே அமீருக்கு திருப்பி ஆச்சரியமாயிடுது. அவன் வந்துட்டு, "நீ இலை சாப்பிடுவியா?" அப்படின்னு கேட்குறான். The ant replied, "No, we don't eat leaves. We drink the leaf sap. We also use the leaves to grow fungus. We need the fungus to feed our babies."
We also store the leaves for the winter. அதுக்கு அந்த எறும்பு பதில் சொல்லுது, நாங்க இலையை சாப்பிட மாட்டோம், இலையிலேருந்து கசிகிற அந்த பொருளை தான் சாப்பிடுவோம், அதை லீஃப் சாப்னு சொல்லுவோம். அண்ட் அந்த இலையை வந்துட்டு ஃபங்கஸா க்ரோ பண்ண வைப்போம். அந்த ஃபங்கஸை நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது எறும்போட குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவோம். அண்ட் குளிர்காலத்துக்காகவும் அந்த இலையை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லுது. The aunt asked, by the way, do you the humans save the food that you need? அந்த எறும்பு அமீரை பார்த்து கேட்குது, நீங்க மனுஷங்க தேவைப்படுற ஃபுட்டை சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு கேட்குது. அமீர் replied, yes, we also save food in granaries, but we need money to buy it, so we usually give importance to save money. What else do we have to save? Don't you have anything other than money to save? asked the aunt. அமீர் அந்த எறும்புக்கு பதில் சொல்றான், நாங்க சேர்த்து வைப்போம், அது உணவை வந்துட்டு கிரானரிஸ்ல சேர்த்து வைப்போம். கிரானரிஸ்ங்கிறது உணவை சேர்த்து வைக்கிற ஒரு இடம். ஆனா அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு பணம் தேவை, அதனால நாங்க பணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எறும்பு கேக்குது, வேற என்ன சேர்த்து வைக்கணும், மணி காசை தவிர உங்களுக்கு சேர்த்து வைக்க வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குது. After taking some time to think, Amir answered, my mom asked me to save water, food, electricity, forest and fuel. கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் அமீர், என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு. யோசிச்சுட்டு அவன் சொல்றான், எங்க அம்மா சொன்னாங்க தண்ணி, உணவு, மின்சாரம், காடு அண்ட் ஃபியூவலை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். We have a lot of things to save to make sure that future generations can use these. எங்களுக்கு சேமிக்க நிறைய இருக்கு, ஸோ தட் ஃபியூச்சர்ல வர சந்ததியர்கள் அதை யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். This interaction with the mole and the ant changed the way Amir thought about the things around him. Earlier, he let the fan run as he left the room. He let the water drip as he never closed the tap tightly. Now, he always care and save the resources around him. இந்த எறும்பு கூடயும் அந்த மோல் கூடயும் அமீர் பேசினான் இல்லையா, அந்த உரையாடல் வந்துட்டு அமீரை நிறைய யோசிக்க வச்சுது. அவன் வீட்டுல இருந்து வரதுக்கு முன்னாடி ரூம்ல ஃபேனை போட்டுட்டே வந்துட்டான், பைப்ல தண்ணி வந்தது அந்த சரியாவே மூடாம வந்துட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்ன எல்லாத்தையும் சேமிக்கணுங்கிறதையும் யோசிச்ச அப்புறம் அமீர் அதுக்கப்புறம் லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா அவனை சுத்தி இருக்கிற ரிசோர்ஸஸை எப்பவுமே சேர்த்து வைப்பான். இதுதான் இந்த லெசன். ஸோ சில்ட்ரன், இதுல நம்மளுக்கு என்ன புரியுது, நம்ம எப்பவுமே தேவையான விஷயங்களை சேர்த்து வைக்கணும், இயற்கையை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி இன்னொரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.